ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட தாய் தகப்பன் சகோதர சகோதரி அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோ பதிவிடுவது எதற்கு என்றால், என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுமே நான் எய்ம் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப பெரிய கொலைக்காரனோட வாழ்ந்துட்டு இருந்தேன். அதில் என்னை கொலை செய்கிற அளவுக்கு கத்தியால் குத்தி 19 தையல் மண்டையில் இதுலேருந்து இது வரைக்கும், அப்புறம் இங்கே உருண்டை 18 தையல், கையில் இந்த இடத்துல 2 ஸ்டிச்சிங், என்னோட இந்த கையில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி, நெருப்பு பிடிச்சி, அப்புறம் பல்லு உடச்சி சர்ஜரி, அப்புறம் இந்த இடத்துல 2 ஸ்டிச்சிங். இப்படி பல கொடுமைகளை அனுபவித்தேன்னா, 2 பொம்பளை பிள்ளைங்க, என்னோடய ஹஸ்பண்டுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஆக்சுவலி நான் ஒரு சுயநலமாக இருந்திருக்கேன். எங்களோட சுயநலத்துக்காக என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணை திருச்சி ஹாஸ்டலில், ஒவ்வொரு ஹாஸ்டல், தஞ்சாவூர், காப்பனாமங்கலம், பெரும்பண்ணையூர், கும்பகோணம் ஹாஸ்டல், இப்படி எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறேன். மறைச்சோ இல்லை ஊருக்கு போய் சொல்லியோ நான் போடலை. இப்போ என் பொண்ணை அதை மாதிரி சேர்த்தேன். 10 வருஷமாக ஆர்ட்ஸில் இருந்து என்னோடய சம்பாத்தியத்தில் வாழ்ந்தேன். இவருக்கு ஒரு பொண்ணு பிறந்தது. அப்புறம் அந்த பொண்ணை வச்சே இந்த சாராய வியாபாரம் பண்ணார், சாராயம் காய்ச்சார், கஞ்சா அடித்தார். வாரத்தில் மாதத்தில் ஒரு திருப்பு ஜெயிலுக்கு போயிடுவார். அப்புறம் இவரன்னு கேட்க யாருமே கிடையாது. ஒரு வெள்ளை வேட்டி கட்டினவங்களோ, ஒரு கட்சியில் உள்ளவங்களோ, ஒரு பெரிய அதிகாரிங்களோ, இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளோ யாருமே கிடையாது. இவன் உள்ளே போவான், அப்பா அம்மா ஜாமீன் நிற்பாங்க, அண்ணன் காசு கொடுத்து வெளில எடுப்பான், அவ்வளோதான். அண்ணன் வந்து தப்பு செய்ய தூண்டுவான். இன்னைய வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், என்னாலேயோ என் பிள்ளைங்களாலேயோ இவர் வந்து ஜெயிலுக்கோ